ஹாய் கைஸ், நீங்கள் நம்மளுடைய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கட் பண்ணுறா. ஐயோ தப்பாக சொல்லிட்டேன். சரி விடுங்க. ஹாய் கைஸ், நீங்கள் நம்மளுடைய என்ன பார்க்க போகிறோம்? ஐயோ ஒன்றே வர மாட்டேங்குது. ஓகே ஹாய் கைஸ், நீங்கள் நம்மளுடைய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து போன வீடியோவில் வந்து நம்ம போக்கிமோ கேமர்ஸ், அதாவது என் பக்கத்தில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. ஏய் அவன் தான் வந்து போன வீடியோவில் வந்து அவங்களுக்கு வந்து சட்டை கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துருவான். சரியா? அதனால் அந்த ட்ரௌசர் கிரியேட் பண்ணி சொல்லி போகிறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இப்போ நம்ம யாரை பார்த்து குரங்குங்கிற ஆஷ்கச்சோ நீ சும்மா விட மாட்டேன்டா நாஃபி. சரி உன் சேனலில் வந்து பார்த்துக்கிறேன். சரி கொஞ்சம் அமைதியாக இருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிரியேட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு சட்டை நம்ம வந்து ஒரு லூஃபி ஸ்கின் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். லூஃபி ஸ்கின் நான் எப்படி எடுப்பேன்? எல்லாம் நம்ம கைவசம் தான். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஓகே. இப்போ நம்ம இந்த ஹோம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து திரும்ப இந்த ஹோம் எப்போ அமுக்கணும். இப்போ நம்ம திரும்ப அதை அமுக்கி ஞாபகம் இருக்கா கிரியேஷனுக்குள்ளே போயிட்டு நான் மறந்துட்டேன். அவ்வளோ அவதார் ஐட்டம்ஸ்குள்ளே போயிட்டு கிளாசிக் தானே? ஆமாம் கிளாசிக்கே தான். இந்த கிளாசிக் இதில் போயிட்டு பார்த்தியா லூஃபி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஸ்கின் நம்ம போட்டிருக்கோம் கரெக்டாக. ஆமாம். இந்த சட்டையை நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு எப்படி எடுக்கும்னு தெரியாது அப்படிங்கிறீங்களா? நான் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அதை தான் நான் வீடியோ போட்டுட்டேன். பரவாயில்ல, நீ பேக்கு மாதிரி நீ வீடியோ போட்டு வச்சிருக்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த அவதார் எனக்கு போய் வீடியோ போட்டு விட்டுருக்கோண்டா லூசு பையலே. வேண்டாம் நல்லா இருக்காது. ஓகே காய்ஸ். ஐயோ காய்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம வீடியோ. ஆமாம் காய்ஸ், ஒன்று என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரரு, இன்னொன்று என்னென்னா என் எதிர்த்த வீட்டுக்காரன், 2 பேருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சரி வாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டீங்க கொலாப்ஸ் பண்ண சொன்னீங்களே ஆஷ்கிச்சமோட பண்ணிட்டேன் கடைசியாக. கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லைங்க ஒரு 2 நிமிஷம் கைஸ். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கைஸ். நாங்களும் எந்த இடத்த தேடி பார்க்குறதுன்ட்டு ரூம்லேயும் போயிட்டோம். கைஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. ஓகே கைஸ், பெரிய ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் வந்து வீடியோ கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். சரி ஏதாவது ஒரு உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அனிமே சொல்ல. லூஃபி. உனக்கு லூஃபியை ஓட்டா எனக்கு ஒரு எதுவுமே தெரியாது. சரி இப்போ நம்ம வந்து இந்த லூஃபியை வந்து நம்ம வந்து எடுத்துருவோம். ஐயோ கொஞ்சம் லேக் ஆகும்டா ஃபோனு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி நான் பார்த்துக்கலாம். ஓகே பார்ப்போம் என்ன தான் வருதுன்னு. லூஃபி நம்ம வந்து கேரக்டர் எடுத்துக்குவோம். கிளாத்திங்க்கு போனால் என்னடா நடக்கும்? அது வேறு வரும். என்னடா லூஃபி பேண்ட்டெல்லாம் இருக்குது. நம்ம கேரக்டரில் போயிடுவோம். நீட்டாக கேரக்டரில் தான் போகணுமான்னு கேட்டால் அது உங்கள் இஷ்டம். இது எர்த்து கேமரோட வச்சுருக்கிற மாதிரி தானே இது? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதனால் அது வந்து கொஞ்சம் காசு கேட்கும். நம்ம வந்து நம்ம க்ளாத்திங்கே போயிடும். எனக்கு எர்த்து கேமரோட ஸ்கின் மாதிரி வேணும்டா, அது எடுக்கலாமா? ட்ரை பண்ணுறேன். ரைஸ் ட்ரை பண்ணுறாராம். இவர் பண்ணுற மாதிரி பண்ணுங்க வரும். இப்போ வந்து இந்த ஒரு ஸ்கின்னை நீங்கள் வந்து நீட்டாக இட்டாச்சியோட சட்டடா. சரி சும்மா வந்துடுறேன் கைஸ். வெளியே போனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறான். உள்ளே வந்தால் இவனே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். நான் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. இவன் ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் கூடயே உட்காந்து. என்ன பண்ணலை. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சட்டையை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப லேக் ஆகுதுடா. சொன்னேன்ல. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சட்டையை நீங்கள் வந்து நீட்டாக உள்ளே போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த சட்டையை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோடும் இது பண்ணியிருக்கீங்களா? அப்லோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்களா? ஷார்ட் போட்டியா இல்லையா? போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஆகணும். மண்டையை மட்டும் நல்லா ஆட்டுவோம். சரி நான் வந்து நீட்டாக கஸ்டமைஸ் பண்ண போயிடுங்க.
ஐயோ கஸ்டமைஸில் போனால் ஏய் என்னடா இது இவ்வளோ ஆகுது. நான் சொன்னேன்ல லேவாவில் போகணும். ஓகே கஸ்டமைஸ் உள்ள போயிட்டு கிளாத்திங்கில் போகணும். சரி ஃபஸ்ட்டு கேரக்டர் போய் கேரக்டர்ஸ் கவர்மெண்ட் கேரக்டர்ஸ் பர்ச்சேஸ்க்கு போய். நீ தானே இதை ஸ்கின்னை உருவாக்குன ஜோரோ? ஆமாம் நான் தான் வச்சு ரூபாய் கொடுத்தேன். அது எப்படி அந்த ஸ்கின்னுக்கெல்லாம் பச்சை கலரை கொடுத்த? அதான் நான் சொல்லி தரேன். ரோப்ளக்ஸ் பை வேணுமா? இதுக்கு இப்போ வந்து இதை நம்ம வந்து எடுத்துப்போம். இதாக இருக்குல்ல அர்த்ரோ அனிமேஷன், இதை நம்ம வந்து எடுத்துக்குவோம். வராதே, ஸ்விட்சுன்னு கொடுத்தா மாறிடும். எனக்கு மாறவே மாறாதே. மாறாதா? ஆமாம். ஓகே இப்போ நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் பாய் பண்ண மாறி பார்ப்போம். மாறினா உண்டு, மாறாட்டி அதுவும் கிடையாது. ரோப்ளாக்ஸ் பாய் என்ன கைஸ்? ஓகே வந்துட்டான் ஜட்டி பையன். ஜட்டி பையனில் பச்சை பையன். சரி டேய் இப்போ நம்ம வந்து ஹெடர் பாடியாக கிளாத்திங்குள்ளே போயிடுவோம். நீ இப்போ என்ன பண்ணணும்? சரி இல்லை வா, நீ சொல்ல நீ கேட்க. இப்போ நம்ம வந்து ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின்னுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் உள்ள போனோம்னா இவ்வளோ கேவலமாக இருக்குது. அட்வான்ஸ்டு நம்ம வந்து அமைக்கிறேன். அட்வான்ஸ் அன்னைக்கு இப்போ வந்து நான் வந்து ஆளுக்கு நான் வந்து எந்த கலர் வைக்க போகிறேன்னா வந்து ப்ளூ கலர். இந்த ஆள் இருக்கா வந்து ப்ளூ கலராக மாற்ற போகிறேன். பார்த்துக்கோங்க, ப்ளூ கலராக மாற்றினேன். இப்போ வந்து பாடி ஃபுல்லாக ப்ளூ கலரில் தான் இருக்கும். இதை வந்து இந்த கலரில் மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டோம். புரியுதா? புரியுது. இதில் வந்து இந்த டார்ஸான் இருக்குல்ல, இந்த டார்ஸாக்குள்ளே போய் இது வந்து ரெட் கலரில் நம்பிட்டா இது மட்டும் ரெட் ஆயிரும். இப்போ வந்து இந்த டார்ஸா நம்ம வந்து இந்த கலர்லேயே மாற்றி கைஸ் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லூஃபி ஸ்கின் தயாரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. அடுத்து வந்து இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ரெட் கலர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி. லூஃபிக்கு எங்கடா கை ரெட் கலரில் இருந்திருக்கு? இது வந்து இந்த அளவுக்கு ரெட் கலரில் இருக்குமா? ஆமாம், அதனால் ஓகே. இந்த கருப்பு அந்த மாதிரி வச்சுங்க. பாதி ரெண்டு பாதி கருப்பாக இருக்குங்க. டேய் இப்போ எப்படிடா காலுக்கு ப்ளூ கலரில் ட்ரௌசருக்கு மாற்றுவ? ட்ரௌசரு எல்லாம் இறைவன் கையில், அவர் பார்த்துக்குவார். வாங்க நம்ம சட்டையில் கியாரா சவுக் சட்டை இல்லைடா அப்படின்னு சொல்லி முழுசோட சட்டையும் நல்லா போட்டுருவாங்க. சீக்கிரம் வா. டே ஓகே லூஃபி சட்டையா? இந்த லூஃபியோட சட்டையை நான் வந்து இதை தான் வந்து எடிட் பண்ணி போட்டுருக்கேன். இருக்கா? ஏய் இப்போ எப்படி பண்ணுவ? ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இப்போ ஹெட்டுக்கு எப்படிரா தொப்பி போடுவ? நான் தான் சொல்லிட்டேன்ல, பார்த்துக்கணும். எடுத்தோடனே கீசுன்னு கட்டாத, போகும்போதான் நான் வரும். இப்போ வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸ் இதுக்கு மாறலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நான் வரல. ஸோ நான் வந்து மேன் இதை எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கு. இதுமாதிரி லெஃப்ட்லையும் போயிட்டு ஏன்டா இது கொடுத்த? ஏன்னா வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு. எது நல்லாயிருக்கு? நம்ம கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு. தம்பி சொல்லுங்கப்பா, எதுப்பா நல்லாயிருக்கு? இதுவா? இந்த தான். ஓகே, நான் உங்கள் குட்டி டிராகன். இவன் ஆச்சு டிராகன் ஆச்சு. இவன் இன்னும் வீடியோவே போடல கைஸ். அதை பற்றி நீ பேசாத. சரி கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. ஆமாம், வெளியே போனால் ரோட்டு டிஸ்டர்பன்ஸு, வீட்டு டிஸ்டர்பன்ஸு. பார்த்தா இங்கே எவனுங்க 2 பேர் வேறு பெரிய பேரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. கைஸ் நீங்கள் சொல்லுங்க கைஸ், இவன் ரொம்ப பண்ணுறான் கைஸ். இங்கே வீட்டுக்குள்ளேயும் வேர்ல்டு வார் நடக்குது, வெளியிலையும் இவனோட வேர்ல்டு வார் நடக்குது கைஸ். ஆனால் இவன் பண்ணது ரொம்ப தப்பு கைஸ். சரி கொஞ்சம் வரேன்னு சொல்லிட்டு வராமையே இருக்காங்க கைஸ். நானும் எவ்வளோ நாள் தான் பொறுக்கிறது? எங்கே வர? மல்டிப்ளேயர் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கலையா ப்ரோ? எடுக்கவே இல்லை. அது எனக்கு ஃபோனுக்கு பொறுத்தாப்புல கேமாகவே இல்லை ப்ரோ. நீங்கள் சொல்கிற நான் ஏற்றி நோ இன்டர்நெட் கனெக்ஷன் காட்டுறது தான் ப்ரோ எனக்கு கடுப்பாகுது. மொத்தத்துக்கு ரீசார்ஜே போயிடுச்சா? நோ ப்ரோ, அதுக்கு நான் ஒரு கேம் ஏற்றிருக்கேன். அது சிங்கிள் பிளேயர் தான், அது எனக்கே தெரியல. சரி ப்ரோ, இந்த சண்டே உன்னோட வரேன்.
சட்டையில கியார சவுட் சட்டை சண்டையடா போட்டோம். ப்ரோ நீங்கள் வந்து வந்து பாருங்க ப்ரோ எது இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாஃபி கொஞ்சம் கத்தி தான் பேசேன். இப்போ நம்ம வந்து இந்த சட்டை ட்ரௌசர் எல்லாம் வந்து கிரேட் ஆயிடுச்சா, எனக்கு வந்து ட்ரௌசர் இல்லை. லூஃபியன் ட்ரௌசர் எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த ட்ரௌசரே இல்லை. நல்லா இருக்கா தம்பி சொல்லுங்க. கைஸ் பாருங்க கைஸ், நல்லா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் கேவலமாக இருக்கும், கழிவு கழிவு தான் ஒன்று ஊற்ற போகிறாங்க. டேய் அதனால நம்ம வந்து ட்ரௌசர் போட முடியும் வாங்க போகிறோம். ட்ரௌசர் எப்படிடா வாங்குவ? காசு ப்ரோ அதுக்கு காலை மாத்தினாலே போதும் ப்ரோ. கால் கூட இருந்துச்சு. அப்படி அப்படி பண்ணக்கூடாது. அவங்க ஒரு இது நம்ம ரஜினி படத்தில் வர மாதிரி ஒரு துண்டையாச்சும் கட்டியிருந்தாங்க. இது அவமானமாக இருக்குது ப்ரோ. இவன் என்ன ஜட்டி கூட போடாம இல்லை இருக்கியா? சட்டை வரைக்கும் வந்துடும். ட்ரௌசர் போய் சட்டை வரைக்கும் வரும். சட்டை வரைக்கும் இது அந்த இது ப்ரோ இப்போ இங்கே வந்து இந்த ஃப்ரீன்னு இருக்குல்ல, இந்த ஃப்ரீன்னு இருக்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஒருத்தன் டவுசர் போட்டிருந்தான்டா இப்போ பார்த்தேன். எங்கேப்பா இருக்கான்? இங்கே இருக்கான். இந்த இவன் தான்டா லூஃபி. டேய் இவன் லூஃபி இதுக்கு கரெக்டாக இருப்பான்டா. ஓகே இப்போ நம்ம வந்து கேசி கேரக்டர் கைஸ், கேசி கேரக்டர் சரியான லூஃபிக்கு கரெக்டான பொருத்தம். ஏன்னா இவன்ட்ட டவுசர் இருக்கு. ஆனால் மண்டையில் கொஞ்சம் தொப்பிய மாட்டேங்குங்க ப்ரோ. டேய் ஃபர்ஸ்ட் டேய் அவன் தொப்பி போட்டிருக்கான்டா. பரவாயில்ல, இதை நம்ம வந்து எடிட் பண்ணி தூக்கிடலாம். உடனே இது பக்கத்தில் ப்ரோ இருக்க அந்த சட்டை என்ன ப்ரோ? டேய் இங்க பாருடா கரெக்ட். பக்கத்தில் இருக்க 2 பேரும் இது என்ன பண்ண போறேன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரீன் இருக்குல்ல, ஃப்ரீனில் இருக்கா இங்கே மாதிரி இருந்தாரு. நீ சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வந்துரும். ஓகே நம்ம ஃப்ரீன் இருக்குல்ல, இந்த இதில் இருக்க எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஆக்சசரி டேய் தொப்பி வாங்கலாமா? ப்ரோ இந்த தொப்பி எனக்கு இது வேணும் லூஃபி. ப்ரோ தொப்பி மாதிரி ஃப்ரீ லூஃபி ஹேட்னு போடுங்க ப்ரோ. தானே நான் ஒரு இதில் யூடியூப்பில் பார்த்தேன் ப்ரோ. சரி நில்ல இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இத்தனை இது இருக்கு. அந்த ஓனத்தையும் வந்து எல்லாமே டீ கப் எதுக்கு ப்ரோ? நான் தோல்ல வைக்க, சத்தியமாக தோல்ல வைக்க தான். என்ன ப்ரோ சொல்லிட்டீங்க? சத்தியமா அப்ப இந்த பர்பிள் பாய்க்கு கூட இந்த அதே மாதிரி தான் டீ காப்பி தோல்ல வச்சுக்கணும். ஏய் தோல்ல எதுக்குடா வைக்கணும்? ஆட்டோக்காரி மாதிரி டிஜேக்காரன் நானும் பெரிய டிஜேக்காரன். நீங்க வீடியோ போடுறேன்ட்டு இழுத்து 12 நிமிஷம் ஆக்கிட்டீங்க. ஆமா ப்ரோ 12 நிமிஷம் ஆகிடும். ஹெட் அண்ட் பாடின்னு என்னமோ வந்திருக்கு. அது வந்து நெல்ல இருங்க பையன். நம்ம வந்து அங்கே கேஷே நாங்கள் ஒருத்தர் வாங்கினோம்ல, அவனில் போய் பாட்டமில் போனால் பாட்டம் எதுவும் வரல. நான் கிளாத்திங்கில் பேண்ட்ஸ்ன்னு இருக்கா ப்ரோ. நான் இதை தான் ப்ரோ பார்த்தேன். ஆனால் நான் அது ரோபேக்ஸ் காசு கேட்பேன். அப்படியா ப்ரோ? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து இந்த இதாக அனுப்பினீங்கன்னா இது இந்த அறுக்க பாருங்கள், லூஃபிக்கு ஏற்ற பொருத்தமான ட்ரௌசர் வந்துருச்சா. இப்போ கலரிங் மாற்றுங்க ப்ரோ. गाइस பாத்தீங்களா எப்படியோ பேண்ட்டுக்கு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்கணும். ப்ரோ ஆனால் அதுவும் நான் சொன்னனால தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஸ்கின்னையும் நம்ம ப்ரோ என்ன ப்ரோ டப்பாவா ஆக்கிட்டீங்க கேரக்டரையே? கொஞ்சம் கேவலமாவும் இருக்கு ப்ரோ. ஆமாம் ஃப்ரெண்டு தானே அப்படி தான் இருக்கும். गाइस பாருங்க गाइस, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே போய் இப்போ வந்து அதே மாதிரி ஃப்ரீன்னு நம்ம வந்து டைப் பண்ணி நமக்கு வந்து ஒரு சட்டை தேவை. உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பொருத்தமாக இருக்கும் ப்ரோ. நீ மாட்டிக்கு லூஃபி மாதிரி. அப்புறம் நல்லா ஜிங்கிட்டான் பச்சை ஜிங்கிட்டான் ஆடுவோம். அது பாருங்க ப்ரோ. லூஃபி பெட்டா அது காசு அவன் கொடுத்தான். ஏய் எல்லாமே காசு தான்டா. ஃப்ரீ நமக்கு இது வந்தால் தான் ஃப்ரீ தான். ஃப்ரீ நமக்கு இங்கே வருதுல்ல, இது எல்லாமே ஃப்ரீ தான். இது மட்டும் தான் ஃப்ரீ. லூஃபி அனிமே கேரக்டர்லாம் இல்ல ஃப்ரீயா. அனிமே கேரக்டர்லாம் காசு கேட்பானுங்க. அப்படி அனிமே கேரக்டர் வேணும்னா நம்மளா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து நம்மளா அனிமே கேரக்டரா இப்போ மாத்தலாம். நான் உருவாக்குறேன்ல இதே மாதிரி தான். ஆமா गाइस இந்த வீடியோ பார்த்து கத்துக்கோங்க எல்லாரும். வர நீ கற்றுக்கோட. டேய் பல்ப் வாங்கிட்டே இருக்கேன் गाइस. அசிங்கமாச்சு குமார். டேய் வீடியோ ஆரம்பிச்சியே இது சொல்ல மறந்துட்டியே. சொன்னேன் பிச்சு போட்டுருவேன் உன்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்க, காது வலிக்குது. மறக்காம பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எங்கள் வீடியோஸ் நிறையா வரும். அதே மாதிரி இந்த இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நீட்டாக ஒரு தொப்பி எடுக்கணும். ப்ரோ நெட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த தொப்பி சூப்பராக இருக்கும். ஆமாம் ப்ரோ இது அப்படியே லூஃபி மாதிரி இருக்கு ப்ரோ. லூஃபியோட மாரி இருக்குன்னா அந்த கொடியை மட்டும் நான் எடுக்க முடியாது. ஆமாங்க गाइस அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் பேரை நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் இல்லை நீங்கள் ஃப்ரீன்னு போட்டாலே வரும்.
இன்டர்நேஷ்னல் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே வந்துடும் கைஸ். இந்த ஃப்ரீன்னு போட்டு நீங்கள் வந்து அனுப்புங்க. ஐயோ ரொம்ப லேக் அடிக்குது ப்ரோ. நீ சொல்ல மறந்துட்டியே, என்னமோ ஆடு சொல்கிறேன்டியே. ஆடா அனிமே ஃப்ரீயாக பார்க்கணும்னா. ஆமாம், அது ஒரு ஆடு இருக்கு. ஆமாம் கைஸ். இந்த ஃபேமஸே ஆகாத ஒரு அனிமே இருக்குல்ல கைஸ், அந்த அனிமேவெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அது வந்து சொல்கிறாரு. கலரே கொடுக்கல. சொல்லு ப்ரோ. இருங்க ப்ரோ இருங்க, சொல்கிறாரா ஆடு. இந்த ஆடு வந்து எப்போ வரும்னா வந்து ஒரு சன்னே நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கேரக்டர் இருக்குல்ல, நீங்கள் வந்து இப்போ வந்து வர கேரக்டர் போனீங்கன்னா அந்த கேரக்டர் ஃபுல்லாக போயிடும். அடுத்து நீங்கள் வந்து திரும்ப முதல்ல இருந்து மீண்டுமான உங்களுக்கு கடுப்பு வந்துடும். கரெக்டாக? ஏய், இப்போ லூஃபி வந்து இதுவே போதும்ல. லூஃபி வந்துருச்சா? கலரு டட்டி கலர்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. ஏய், அதுவே லூஃபி பேண்ட் மாதிரி தண்டா இருக்கு. ரெட்டில் இது ப்ளூவில். அதுவும் ப்ளூ தானே? இப்போ பார்த்து ப்ரோ ஜோரோவா ப்ரோ? ஆமாம், நில்லுங்க. இப்போ வந்து இந்த க்ரியேஷனில் போயிட்டு சேவ் நியூ இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே சேவ் ஆஸ் நியூன்னு போயிட்டு லஃபி இல்லை லூஃபி ஏதோ ஒன்று இப்போ வந்து ப்ரோ ரெண்டு எஃப்எஃப் போட்டியா ப்ரோ? ஆமாண்டா, லூஃபிக்கு அதான்டா வரும். இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணி ஐயோ 4-5 வாட்டி கமெண்ட் சேவ் பண்ணிட்டேன்னு. அப்புறம் गाइस, இது அனிமே ஃப்ரீயா பார்க்கணும்னா டாடா பிளிஞ்ச் ஆப் இருக்குல, டாடா பிஞ்ச், அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நில்லு. இப்போ வந்து இதில் வந்து நிறைய லூஃபின்னு வந்திருக்கா. இதெல்லாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும். டெலிட். ஏன் ப்ரோ நிறைய லூஃபி வந்திருக்கு? நான் வந்து பிடிச்சி 4-5 வாட்டி பிடிச்சி அமுக்கி விட்டேன். அப்படியா? ஒரு லூஃபி போதுமா? ஒரு லூஃபியாக இருந்தால் போதும். போதும் ப்ரோ, இந்த 4 லூஃபி இருக்கட்டும். சரி, இப்போ ஆன் பண்ணிடலாம். கைஸ், என்னன்னா இதாயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 17 நிமிஷம் ஆயிடுச்சுடா. ஆமாம், நில்லுங்க கைஸ். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி டெலிட் பண்ணணும்னா வந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து நீட்டாக வந்து இது ஆமாங்க, கிரியேஷன் என்னமோ நான் அமுக்குனீங்களே, அதை அமுக்குனப்போ சேவ் நியூ ஆஸ்ன்னு வந்துச்சுல, அதில் வந்து மேனேஜ் கேரக்டர்ஸ் அனுப்புனீங்கன்னா இந்த இப்போ நான் லைவாகவே பண்ணி காட்டுறேன். நீங்கள் வாட்டுக்கு தப்பாக எதையும் அனுப்புனீங்க. இப்போ நாங்கள் அமுக்குன மாதிரி தான் பார்த்துக்கோங்க ப்ரோ. 17 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ. ஒருத்தர் டைமை பற்றி குழந்தைகிட்டே இருக்கும். ஆமாம் ப்ரோ, இவர் ஒருத்தர் டைம்லேயே ஃப்ரீயாக இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இந்த இருக்குல்ல, நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டெலிட் பட்டன் நீங்கள் வந்து அமுக்கிட்டீங்கன்னா போயிடும். கைஸ் பாருங்க கைஸ், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. கொஞ்சம் இல்லை கைஸ், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா இது போயிடும். அதேமாதிரி வீடியோட லென்த் ரொம்ப கூடிடுச்சு. இந்த வீடியோ போச்சு நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் நம்ம அதேமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுருங்க. இந்த மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள போய்ட்டு ஃப்ரீயாக கிளிக் பண்ணி இருக்க எல்லா ஸ்கின்னும் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வந்து எல்லா ஸ்கின்னும் வந்துடும். இந்த பர்ச்சேஸிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து வந்துடும். சாஸ்கே தமிழ் முக்கியமாக சொல்லிடுறா அவர் வந்து. அதேமாதிரி சாஸ்கே தமிழ் கேமிங் இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். அதேமாதிரி யாரும் வந்து கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. அதேமாதிரி பாய், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஓகே பை கைஸ், பாய். அப்புறம் பை கைஸ், அவ்வளோதான். இவன் தான் கைஸ் நாஃபி, இவன் தான் நாஃபி. கேட்டுக்கோங்க, வாய்ஸை கூட கேட்டுக்கோங்க. கத்துறா ஓரே வா ஆஷ் கச்சாம். வீடியோ கட்டாவு. இதாண்டா. பாய் கைஸ், பாய்.